அவர் போட்டியிடுற தொகுதியான பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் அந்த 2 தொகுதிகள்ல பெரம்பூர் தொகுதியில வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு. அவர் எல்லா தொகுதிக்கும் போய் எல்லா ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்றாரு, ஒரு மிகப்பெரிய அளவுல கூட்டத்தை காட்டுறாரு, சில தொகுதிக்கு சில ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்றது, ரோட் ஷோ போறாரு, ஆனா பேசல அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா. இப்போ திடீர்னு இந்த ரூட்டை மாத்தினாரு, பெரம்பூர்ல போய் வீடு வீடா போய் ஓட்டு கேட்க போறாரு. அவங்க என்னதான் வண்டியில போய் பிரச்சாரம் பண்ணாலும் வீடு வீடா போய் ஓட்டு கேட்கறதுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் இப்போ கையில் எடுத்திருக்காரு. என்ன நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. பிரகாஷ்ராஜ் அவர்கள் சமீபத்துல ஒரு திமுகவுக்கான ஒரு பிரச்சாரத்துல ஒரு ஸ்டேஜ்ல பேசுறப்போ சினிமா மாடல்னு இங்க வந்தப்போ விஜய் அவர்களை எந்த அளவுக்கு தாக்கி பேசணுமோ அந்த அளவுக்கு பிரகாஷ்ராஜ் அவர்கள் தாக்கி பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம், அரசியல் அப்படியே முதல்வர் ஆகிட்டிய நீ ஏன் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? இதுல இருந்து என்ன தெரியுது, சினிமா நடிகர்கள் ஏன் ஆரம்பத்துல இருந்து இங்க அரசியலுக்குள்ள யாருமே ஜெயிச்சது இல்லையா? எம்ஜிஆர் அவர்களும் சினிமா நடிகர் தான், அவருமே அரசியலுக்கு சிஎம் ஆகி மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்களும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவங்க தான். இன்னும் சரியா 5 நாள் தான் இருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026ல கிட்டத்தட்ட எல்லாருமே பெரிய ஆவலோடு ஒரு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க தேர்தலா இந்த தேர்தல் மாறி இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி இருக்கிற கட்சி கூட்டணிகளும் சரி, புதுசா வந்திருக்கிற டிவிக்கும் சரி 4 முனை போட்டியா 5 முனை, அந்த அவங்க சசிகலாவும் அப்புறம் ராமதாஸ் ஐயாவும் சேர்ந்து 5 முனை போட்டியா உருவாகி இருக்கிற இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2026ல ஆட்டம் இப்போ ஓரளவுக்கு பரபரப்பா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவும் மிக தீவிரமா போய்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த தேர்தல் முன்னிட்டு பிரச்சாரம் எல்லா ஊர்லயும் எல்லா தொகுதியிலையும் முக்கியமான கட்சி தலைவர்கள் உட்பட வேட்பாளர்களும் பிரச்சாரத்துல ஈடுபட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா இன்னைக்கு என்ன ஹாட் நியூஸ் அப்படி வந்திருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் நாளைக்கு தர்மபுரியில ஹெலிகாப்டர் மூலமா பிரச்சாரம் பண்ண இருக்கதா சொன்னா. அதாவது ஹெலிகாப்டர்ல இறங்கி பிரச்சாரம் பண்ண இருக்கதா ஒரு நியூஸ் பயங்கரமா போய்கிட்டு இருந்துச்சு. அதுல என்ன விஷயம் அப்படின்னா, திடீர்னு விஜய் அவர்கள் தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டாரு அப்படின்றதுதான் இப்போ ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா, நாளைக்கு அதாவது அவர் போட்டியிடுற தொகுதியான பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் அந்த 2 தொகுதிகள்ல பெரம்பூர் தொகுதியில நாளைக்கு வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவா இப்போ எல்லா வேட்பாளர்களும் பண்ற ஒரு விஷயம்தான், அவங்க நிக்கிற தொகுதியில என்னதான் நம்ம அவங்களுடைய வாகனத்துல போய் பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு கனெக்ட் வச்சிருந்தாலும் டைரக்டா அந்த வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது ஈஸியா மக்களா கனெக்ட் பண்ற ஒரு விஷயமா மாறும். அவங்க வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்கிறது. அதுலயும் குறிப்பா இன்னும் சொல்லப்போனா, வீட்டுக்கு போய் சில பேர் போய் சாப்பிடுவாங்க, அவங்க பண்ற வேலைகள்ல பங்கெடுத்துப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து பேசி கலந்தாய்வு பண்ணி அது மூலமா போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க இவங்கள மாதிரி உள்ள ஆட்கள் எல்லாம் மீட் பண்ணி அவங்க கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி, அப்புறம் இந்த நீங்களே படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்களா, இந்த ஆரத்தி எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பங்கெடுத்துக்கிறது இருக்குல்ல, இது உண்மையாலே அவங்களோட மக்களா ஈஸியா கனெக்ட் ஆகிற ஒரு அரசியல் தந்திரமா இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா வேட்பாளர்களுமே அவங்க என்னதான் வண்டியில போய் பிரச்சாரம் பண்ணாலும் வீடு வீடா போய் ஓட்டு கேட்கறதுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் இப்போ கையில் எடுத்திருக்காரு. என்னடா அவர் எல்லா தொகுதிக்கும் போய் எல்லா ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்றாரு, ஒரு மிகப்பெரிய அளவுல கூட்டத்தை காட்டுறாரு, சில தொகுதிக்கு சில ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்றது, ரோட் ஷோ போறாரு, ஆனா பேசல அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா. இப்போ திடீர்னு இந்த ரூட்டை மாத்தினாரு, பெரம்பூர்ல போய் வீடு வீடா போய் நாளைக்கு ஓட்டு கேட்க போறாரு. ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஓட்டு கேட்டு அவங்கள்ட்ட பேசி ஒரு விஷயத்துல அவங்கள்ட்ட பேசி என்னென்ன குறைகள்லாம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப இருக்கு. அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதியிலையுமே இன்னொரு நாள் பிரச்சாரம் பண்ண போறோம். இன்னொரு நாள்னா ரொம்ப நாள் இல்லை, இன்னும் கரெக்டா 5 நாள் தான் இருக்கு. 5 நாள்ல
அநேகமா சண்டே போவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ திருச்சி கிழக்குலையும் மீண்டும் ஒரு முறை பிரச்சாரம் பண்றதுக்காக போவார். அங்கேயே இந்த மாதிரி வீடு வீடா போய் வாக்கு கேட்டாலுமே அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா உண்மையில இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். ஒவ்வொரு கட்சி தலைவர்களா இருக்கக்கூடியவங்க பண்ணணும். அதுலயும் குறிப்பா விஜய்க்கு வந்து கூட்டம் வர்றது ஒண்ணு, ஆனா அந்த கூட்டம் வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது இருக்குல்ல, இந்த மூவ் தான் முக்கியமான ஒரு மூவா ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பலமா எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, எடப்பாடி அவர்கள் இருக்காங்க, சீமான் அவர்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கடந்தா வந்தாங்க. பழைய தலைவர்கள், முக்கிய பெரும் டாப் லெஜண்ட் லீடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, அப்புறம் கருணாநிதி, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த குறிப்பா இன்னொருத்தர் சொல்ல மாட்டேன், அறிஞர் அண்ணா. ஸோ இந்த லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கடந்து வந்து அவங்க இந்த விஷயங்களை பண்ணி தான் எல்லாருடைய மக்கள் மனசுல குறிப்பா இடம் பிடிக்கிறதுன்றதுக்குள்ள அது விஷயம் பண்ணிட்டாரு. விஜய் அவர்களுமே மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க. இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்த இன்னும் கையில் எடுக்கலையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா கரெக்டா தேர்தல் நெருங்குற நேரத்துல இந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு பண்ண போறாரு. எந்த மாதிரியான மக்கள் ஆரவாரத்தோட எந்த மாதிரியான வரவேற்பு கொடுக்க போறாங்கன்றது நாளைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் அவர்கள் மீது நிறைய விமர்சனம் வச்சுட்டு வராங்க. இவர் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பிரச்சாரம் பண்றாரு, அதுலயும் சில நாள் லீவ் எடுத்துடுறாரு. இந்த சில நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க இல்லையா, இந்த கட்சியில இருந்து இந்த ஊருக்கு பிரச்சாரம் பண்றாங்க. அது மாதிரி நிறைய 2 ஊர் 3 ஊர் சீமானவர்கள்லாம் ஒரு கிட்டத்தட்ட 10 தொகுதி ஒரு நாள் கவர் பண்றாரு. அந்த மாதிரி போட்டிருப்ப விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது உண்மையிலே நிறைய விஷயத்துல யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு கட்சி தலைவரா ஒரு அரசியலுக்குள்ள வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துல இன்னும் வேகம் பத்தாதோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் நாட்கள் அப்படின்னு பார்த்தா எண்ணக்கூடிய நாட்கள் அளவுல தான் நாட்கள் இருக்கு. சரியா பார்த்தா 5 நாளையும் எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து இந்த பிரச்சாரம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அனௌன்ஸ்மெண்ட் எலெக்ஷன் தரப்புல இருந்து வந்துடும். அதுக்கு நடுவில் பார்த்தா பிரச்சாரத்துல முழு வீச்சில் செயல்படணும். அவருமே அவர்களுடைய கேண்டிடேட்ஸை சொல்லிட்டாங்க, எல்லாருடைய ஃபோக்கஸும் பிரச்சாரத்திலையும் அவங்களுடைய தொகுதியை கவர் பண்ணி மக்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க அப்படின்றத வாக்கு சேகரிக்கிறதும் தீவிரமா இருங்க, மக்களா கனெக்ட் ஆகுறதுல முக்கியமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் நிறைய தொகுதிகளில் எல்லாருமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரம்பூர் தொகுதியில ஒரு துண்டு சீட்டு நோட்டீஸ் மாதிரி அந்த துண்டு சீட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுல நோட்டாக்கு 16வது எண்ணில் வந்து வாக்களிங்க அப்படின்ட்டு வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அங்க உள்ள டிவிகே மெம்பர்ஸ் எல்லாம் கேட்டு விசாரிச்சப்போ 16ஆம் நம்பர்ல அந்த நோட்டாவுக்கு வாக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு மாதிரி கொடுக்குறாங்களா. இது எதை அங்க சுத்தி இங்க சுத்தி எதை காட்டுது அப்படின்னா, விஜய்க்கு ஒதுக்கப்பட்டுள்ள நம்பர் வந்து 16ஆம் நம்பர். 16ஆம் நம்பர்ல ஜோசப் விஜயன் போட்டு விசில் சிம்பிள் இருக்கு. அந்த இடத்துல நோட்டாக்கு ஓட்டு போடுற மாதிரி ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஒரு இந்த துண்டு நோட்டீஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி சைஸ்ல வந்து வீடு வீடா கொடுத்துட்டு வராங்க. இதை பார்த்து டிவிக்கு மெம்பர்ஸ் எல்லாம் அவங்கள பிடிச்சி என்னன்னு விசாரிச்சு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்களே, தேர்தல் ஆணையத்துக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து 16ஆம் நம்பர்ல ஓட் பூத் அந்த செக்ஷன் இருக்கு. அதுல வந்து இவங்க 16 நம்பர்ல எதுவுமே இல்லை, நோட்டாக்கு போடுங்கிற மாதிரி விழிப்புணர்வு பண்றாங்க. நோட்டாக்கு சொல்லி பண்றது தப்பு கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் போட்டியிடுற 16 நம்பர்னு தெரிஞ்சுமே அந்த இடத்துல பண்றது வந்து இது ஏதோ உள்நோக்கம் சூழ்ச்சி இருக்கு. விஜய்க்கு பிடிக்காதவங்க, அதாவது அரசியல்ல இந்த மாதிரி சமயத்துலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா வரும். ஸோ இதுல இருந்தே தெரியுது யாரெல்லாம் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க, எதுக்காக பண்றாங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையால இன்னும் பல பேருக்கு வந்து ஒரு மாதிரி பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பறக்கும் படம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா பணப்பட்டுவாட அந்த அளவுக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. 8000 கூப்பனும் எங்க தொகுதியில் அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க. பணப்பட்டுவாடம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கட்சிக்காரங்களும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் என்னதான் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சரப்புல சொல்றாங்க. ஏன்னா இப்ப நிறைய இடத்துல
ஆரம்பத்துல பறக்கும் படை அதிகாரிகள் காட்டின தீவிரம் வந்து இப்ப கம்மியாயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நிறைய இடத்துல பணப்பட்டுவாடா சும்மா தாறுமாறா போயிட்டு இருக்கு. தேர்தல் அதிகாரிகள் வந்து அவங்க அதை பார்க்கல என்னன்னு தெரியல. ஆனா நிறைய இடத்துல விநியோகம் பண்றதை வந்து இவங்க கண்டுக்கவே மாட்டுக்காங்க. பணப்பட்டுவாடா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. குறிப்பா டிஎம்கே ஏடிஎம்கே கட்சிக்காரங்க அந்த அளவுக்கு பணப்பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தரப்புல பார்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு தேர்தல் நேரத்துல இவங்களுடைய அஜாக்கிரதை காட்டுது அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நடிகர் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வராரு. அவரை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்றாங்க. ஓகே, அதுலயும் குறிப்பா சினிமா துறையை சேர்ந்தவர் சினிமாவில் உள்ள நடிகர் அரசியலுக்கு வந்தது அவரை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில இருந்து சினிமாவில இருந்து அரசியல் வந்திருப்பாங்க இல்லையா, எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவங்க, இவங்க கேப்டன் விஜயகாந்த் அவங்க, இவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. யாரு அப்படின்னா, பிரபல திரைப்பட வில்ல நடிகராக இருந்த பிரகாஷ்ராஜ் அவங்க தான். பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து சமீபத்துல ஒரு திமுகவுக்கான ஒரு பிரச்சாரத்துல ஒரு ஸ்டேஜ்ல பேசுறப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, திராவிட மாடல், அடிமை மாடல், சினிமா மாடல்னு 3 மாடல் இருக்கு. திராவிட மாடலுக்கு வழக்கம் போல என்ன பேசுவாங்கன்னு தெரியல, அவங்களுடைய கட்சியை உயர்த்தி கொள்கையெல்லாம் உயர்த்தி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிமை மாடலுக்கு எடப்பாடியையும் மோடி அவர்களையும் வச்சு செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா சினிமா மாடல்னு இங்க வந்தப்போ விஜய் அவர்களை எந்த அளவுக்கு தாக்கி பேசணுமோ அந்த அளவுக்கு பிரகாஷ்ராஜ் அவர்கள் தாக்கி பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சினிமாவில் இருந்துட்டு டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், ஏன் முதல்வராக கூட ஆகலாம். ஆனா சினிமாவில் உள்ள நடிகர் வந்து நிஜத்துல முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்ற கோட்பாடை ஆணித்தனமா வைக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, சினிமா நடிகர்கள் ஏன் ஆரம்பத்துல இருந்து இங்க அரசியலுக்குள்ள வந்து யாருமே ஜெயிச்சது இல்லையா? எம்ஜிஆர் அவர்களும் சினிமா நடிகர் தான். அவருமே அரசியலுக்கு வந்து சிஎம் ஆகி மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவங்களும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவங்க தான். ஏன் கருணாநிதி அவங்களும் சினிமா துறை சார்ந்தவங்க தான். ஸ்டாலினும் சினிமா துறை சார்ந்தவங்க தான். அந்த கட்சியில உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சினிமா துறையை சார்ந்தவங்க தான். சீமானும் சினிமா துறையை சார்ந்தவங்க தான். இப்படி எல்லாருமே சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வந்துட்டு விஜய் அவர்களை மட்டும் தாக்கி பேசுறது எந்த அளவுக்கு நியாயம்? அதுலயும் குறிப்பா விஜய் மட்டும் தாக்கி பேசுற மாதிரி தெரியல. நீங்க பேசுனது வந்து ஒட்டுமொத்த சினிமால இருந்து அரசியல் உங்க கட்சி தலைவர்களையும் சேர்த்து சொல்ற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது சினிமா நடிகர் அவர் பண்றது நல்லா இருந்துச்சுன்னா தொண்டைக்குள்ள கை வச்சு விசில் வேணா அடிக்கலாம், நாட்டை கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி திமுகவால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்துல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் பண்றதுக்கு எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாங்களோ வடிவேல் வச்சு, அதே மாதிரி விஜய் அவர்களை விமர்சனம் பண்றதுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல குறிப்பா பிரகாஷ்ராஜ் மட்டும் என்ன விதி விலக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா பிரகாஷ்ராஜுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஓட்டே கிடையாது. அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு பேச வச்சு அவரை வந்து அப்படியே விஜய்க்கு எதிராக மாத்தி விடுறாங்க. என்ன தேர்தல் நெருங்க இந்த மாதிரி சினிமா துறையை சேர்ந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து எதிர்கட்சியில விமர்சனம் பண்றது வந்து ஒரு வாடிக்கையா இருக்கும். அதுல பிரகாஷ்ராஜையும் அந்த ஒரு நோக்கத்துலதான், இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்ல தான் பேச வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து விமர்சனமாவே இருக்கட்டும், அதெல்லாம் கடந்து போய் அவர் வந்து தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு வாக்கு சதவீதம் வாங்குறாருங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நேற்று அதாவது சேலத்துல வந்து முந்தா நாள் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேசின வந்து முந்தா நாள் நைட்ல இருந்து நேற்று இன்னைக்கு வரைக்கும் பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அவங்க பேசின விஷயங்கள், விஜய் பத்தி விமர்சனம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசினாங்க, அது ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா திமுக ஆட்சியில, அதாவது இந்த தமிழ்நாட்டுல முதல்வர் அவர்கள் மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிச்ச விஷயம் தான் ஒட்டுமொத்தமா மொத்த சோசியல் மீடியாவையும் ஆக்கிரமிச்சுட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் சொன்னாலுமே இன்னைக்கு மதுரையில என்ன பேசியிருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசியிருக்காங்க. நான் அப்படி சொல்லல, நான் சொன்னது வந்து முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அண்ணன் கிட்ட நான் உரிமையா கேட்கிறேன், பெண்கள் பாதுகாப்புல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு உரிமையா கேட்கறத சில பத்திரிகை ஊடகக்காரங்க வந்து நிருபர்கள் வந்து அதை திரிச்சு வேணும்னே நான் என்னமோ அவங்க கட்சியில் உள்ளவங்களை விமர்சனம் பண்ற மாதிரி பேசுற மாதிரி மாத்திடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சாதான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனா அது நைட்ல பேசுனது, இது பகல்ல பேசுனது அப்படின்னு கூட மாத்தி சொன்னாலும் சொல்லுவாங்களே தவிர இந்த அளவுக்கு ஒரு
மாற்றமான ஒரு அரசியலை இப்பதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்போ ஒன்று சொன்னேன், இப்போ அதை சொல்லியிருக்கேன், அதை அப்படியே வேற மாதிரி மாற்றி சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அப்படி இப்படி சுற்றி வந்து சொல்றாங்க இருக்குல்ல. மேலே சரியான அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குல்ல, அது இந்த மாதிரி விஷயத்த பார்க்கும்போது தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய தொகுதிகளுக்கு நிறைய கட்சி தலைவர்கள்லாம் போய் பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா. அதுல வந்து சீமான் அவர்கள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, விஜய் வந்து ஏன் தொகுதிக்கு மட்டும் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, காரைக்குடி தொகுதிக்கு மட்டும், முதல்வர் வேட்பாளர்கள் இருக்கிற தொகுதிக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல வந்து அப்படி சொல்லியிருக்காரு. அதுல வந்து அவர் ஃபர்ஸ்ட் போன தொகுதியே முதல்வர் அவர்கள் இருந்த தொகுதி தான், பெரம்பூர் கொளத்தூர். அப்புறம் வந்து கோயம்புத்தூர் போல, ஆனா திருப்பூர் அது கிட்ட தான், அந்த திருப்பூர் தொகுதிக்கு போயிருக்காரு. எடப்பாடி தொகுதிக்கு போல, எடப்பாடி தொகுதியில அந்த வேட்பாளரே இல்லைன்றதும் 233 தொகுதி ஆயிடுச்சுல. ஸோ எல்லா தொகுதியும் அவரை கவர் பண்ண நினைக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இடையில தடை போடுறது, நிபந்தனை போடுறதா, அனுமதி கொடுத்துட்டு அப்புறம் அனுமதி மறுத்தது, அப்புறம் இவங்க சைட்லயுமே பிரச்சாரத்தை வந்து ரொம்ப ஸ்லோவா ரொம்ப டிலே பண்ணி லீவ் விட்டு போற பயங்கர விமர்சனமாகி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால விஜயோட பிரச்சாரம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சென்னையில மறுபடியும் பிரச்சாரம் அப்படிங்கறத கையில் எடுத்தது மட்டும் இல்லாம பெரம்பூர் திருச்சி கிழக்குல மூவ் பண்ணது வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பரான மூவா தான் இருக்கு. ஸோ நாளைக்கு பெரம்பூர்ல எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்க போகுதுங்கிறது நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.